சமையல் பிரியர்கள் அனைவருக்கும் பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பதிவு, சமையல் பத்தின வீடியோ பதிவு என்ன கேட்டீங்கன்னா, ஆனியன் பக்கோடா, வெங்காய பக்கோடா எப்படி வீட்டிலேயே செய்யலாம், கடை டேஸ்ட்டை விட அருமையான டேஸ்ட்ல வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வழக்கமாக வெங்காய பக்கோடாலாம் நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். இதை வீட்டிலேயே எப்படி பண்ணலாங்கிறத பார்க்குறோம். முதல்ல ஒரு பாத்திரத்துல நம்ம அரிசி மாவு ஒரு கரண்டி போட்டுக்கிறோம். இப்போ அடுத்ததா கடலை மாவு தான் இந்த ஆனியன் பக்கோடாக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கடலை மாவு ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறோம். இந்த இது அளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 கிலோ நம்ம வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு தேவையான பொருள். இது நம்ம கடலை மாவு 2 கரண்டி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கருவேப்பிலை ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கை அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் கூடுதலாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை டேஸ்ட் தரும், முறுமுறுப்பாக இருக்கும் பக்கோடா. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி, ஒரு 2 பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி அதில் போடுறோம். இப்போ சால்ட்டு ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் காரப்பொடி, மிளகாவத்தூள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் பெருங்காயம், ரொம்ப டேஸ்ட் முக்கியமாக இதுக்கு பெருங்காயம் தரும். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த சால்ட்டு, காரம் இது எல்லாமே இந்த மாவோட கரெக்டாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் பக்கோடா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுவை காரம், உப்பு எல்லாம் அதில் ஈவனாக ஆட் ஆகும். ஒரு பக்கம் உப்பு, ஒரு பக்கம் காரமாக இருக்கக்கூடாது. இப்போ அந்த நறுக்கின வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நறுக்கி நீங்கள் வெங்காயத்தை அதில் போட்டு நல்ல மிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த மாவோட இந்த வெங்காயம் நல்ல மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் தண்ணி லேசாக தெளிச்சு கூட நம்ம பண்ணலாம். ஓவராக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் பக்கோடா மாதிரி வராது, ஆனியன் பக்கோடா மாதிரி இருக்காது. அது கடைசியில் வடை மாதிரி போடுற மாதிரி ஆயிரும், இல்லைன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆயிடும். அதனால் வெங்காயம் லேசாக தண்ணி தெளித்து நல்ல இது போல் நீங்கள் அதை க்ரஷ் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா மாவு பக்கோடா போடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாவு தயாராகிடும். இந்த மாதிரி நல்லா போட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும் ஆனியன் பக்கோடாவுக்கு. அது பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த ஆனியன் பக்கோடாவுக்கு ஊற வச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டு அடுப்புல வச்சு நல்ல எண்ணெயை பெருசா வச்சு எண்ணெய் காய வச்சிருங்க. இப்போ நம்ம பக்கோடா போடுறதுக்கு தயாராகிடுது. எண்ணெய் காஞ்சிருச்சு நல்ல. இப்போ அந்த மாவை நம்ம அந்த ஆனியன் பக்கோடா இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கிறோம். நல்ல பக்கோடா போட்டு பொரிச்சு சிவந்து, அதாவது ஒரு சிவப்பாக வரணும். நல்ல சிவப்பான ஒரு கலரில் வர அளவுக்கு நீங்கள் அதை போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். எவ்வளோ தேவையோ அதை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க. அதே மாதிரி எடுக்கும்போது நல்ல ஓரளவுக்கு அந்த இதை தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். இல்லைன்னா சரியாக வேகலைன்னா பக்கோடா நல்லா இருக்காது. எப்போவும் நம்ம வெங்காய பக்கோடா கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். இது மாதிரி வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால என்ன ஆகும், கணிசமாக இருக்கும், அதாவது நிறைய இருக்கும். இதுக்கு உண்டான செலவும் கம்மி தான். இப்போ ஆனியன் ரொம்ப சீப்பாக தான் விற்குது. இப்போ பாருங்கள் இந்த பக்கோடா எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்ல சிவந்த நிறமா நல்ல பக்கோடா கடை டேஸ்ட்டை விட இது அருமையாக இருக்கும். கடையில் பண்ணுறதை விட டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதே சமயத்தில் கணிசமாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் சீப்பாக தான் இருக்குது. அதனால் வாங்கி இது மாதிரி நீங்கள் வீட்லேயே செஞ்சு ஆனியன் பக்கோடா சாப்பிடுங்க. இதே பக்குவத்தில், இதே வழிமுறையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து இது மாதிரி சமையல் வீடியோ பார்க்க முடியும். நன்றி. மீண்டும்